இந்த லட்டுல இருந்து தினமும் ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய முகம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தங்கம் போல ஜொலிக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய வயிறை வந்து நல்லா சுத்தப்படுத்தும். இதனால ரத்தமும் நல்லா சுத்தமடைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லங்க, இது உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். முடி நல்லா அடர்த்தியா ஆரோக்கியமாக வளர்றதுக்கும் உதவியா இருக்கும். இதுல அதிகப்படியான கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து, புரதச்சத்து இருக்கிறதுனால உங்களுடைய உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். கை கால் வலி, முதுகு வலி, குறுக்கு வலி, இடுப்பு வலி, பாத வலி, பாத எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுத்து உடம்ப நல்ல சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்து இருந்தாலுமே நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனா வெள்ளை உளுந்து வேண்டாம். ஏன்னா கருப்பு உளுந்து பயன்படுத்தும் போது அதிகப்படியான நார்ச்சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். மிதமான தீயில வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் முதல்ல வறுத்துக்கோங்க. இது சராசரியா 100 கிராம் இருக்கும். கூடவே காய்ந்த வேர்க்கடலை அதே அளவுக்கு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் நிதானமான தீயில பொறுமையா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமா வதங்கி வர ஆரம்பிக்கும் பொழுது நல்லா வாசனைக்காக ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் போல சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி, இது சராசரியா 30 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதை சேர்த்துக்கோங்க. இது வந்து முடியோடைய வேர்க்கால்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யும். அதுக்காக தான் ஸ்கின்னையும் நல்லா க்ளோவாக்கும். லைட்டாக அந்த சூட்லேயே வந்து வறுத்துக்கோங்க 1 நிமிஷத்துக்கு மட்டும், அவ்வளோதான். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயில் நெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. 1/2 கப் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது சராசரியா 75 கிராம் இருக்கும். இது வந்து பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த சவுண்டு கேட்குதுல்ல, அந்த சவுண்ட் எல்லாம் அப்படியே லைட்டாக அடங்க ஆரம்பித்த பிறகு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து கரிஞ்சு போயிடும். அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருள் ஒன்று பயன்படுத்த போகிறோம். இப்போ முருங்கை இலை பொடினே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் தனியாக வாங்கி கூட பயன்படுத்தாத இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். முருங்கை இலை கிடைக்கல அப்படின்னா எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலை இருக்குது. இல்லை ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை வந்து நமக்கு தேவை. வெறும் இலையா மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன நரம்புகள் இருக்குல்ல, அதையும் சேர்த்து பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் இலைகளை மட்டும் பயன்படுத்தாமல், ஓகேங்களா? டவலில் வந்து நல்லா அப்படி விரித்து வச்சுருங்க. வீட்டிலே ஒரு ஓரமாக போட்டுட்டிங்கன்னா போதும். ஒரு 2 நாளில் நல்லா இந்த மாதிரி காஞ்சி வந்துடும். இப்போ இதை 1 டேபிள் ஸ்பூன் கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த காய்ந்த முருங்கை இலையை அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதுங்க நெய் சூடான பிறகு உடனே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வந்து அந்த முருங்கை இலை வந்து வறுபட்டால் போதும். இப்போ ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 பேட்சாக அரைக்க போகிறேன். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக வந்த பிறகு ரொம்ப நைஸாலாம் அரைக்காதீங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லட்டும் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும் உங்களுக்கு. அடுத்ததாக முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நிறம் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் சுவைக்காக ஒரு 10 பேரிச்சம்பழம் விதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பனங்கருப்பட்டி இருக்குல்ல, அதை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை வெல்லம் கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ அதான் நம்ம ஸ்வீட் சேர்த்தாலும் கொஞ்சம் ஒரு துளி உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய பயன்படுத்தாதீங்க உப்பு சேர்த்து செய்யும்போது நம்ம ஒரு பாதி அளவுக்கு ஸ்வீட் சேர்த்தாலும் அந்த உப்பினுடைய சுவை வந்து அந்த லட்டுக்கு வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டியாக ஆன மாதிரி ஆகிடும். இப்போ இதோட சேர்த்துட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க. கையை வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அந்த கலக்க வரல அப்படின்னா மிக்சியில் மறுபடியும் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக இந்த மாதிரி வந்துடும். லட்டு பிடிச்சி பாருங்கள். பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து உருக்கிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டான பதத்தில் வந்துச்சு. அதனால் நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமான லட்டு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 2 வாரம் வரைக்கும் தாராளமாக இருக்கும். கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம எந்த ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சத்துக்கள். நீங்கள் டெய்லியுமே ஒன்று எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இந்த டைமில் தான் சாப்பிடணும்னு கிடையாது. அதுவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை கண்டு நீங்களே வியப்புறுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.